அன்பர்களே, இன்று பிரதோஷம். ஈரோடு திருத்தொண்டீஸ்வரம் ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகிறோம். இந்த திருக்கோவில் ஈரோடு நகரில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க திருக்கோவிலாகும். இது திருத்தொண்டீஸ்வரம் என அழைக்கப்படும். ஆணவம் கொண்ட பிரம்மனின் நடுத்தலையை சிவபெருமான் கொய்தார். பிரம்மாவின் கபாலம் 4ஆக சிதறி 4 இடங்களில் விழுந்தன. ஈரமான ஒரு பகுதி விழுந்த இடம் ஈர ஓடு, ஈரோடு என்றும், பெரிய பகுதி விழுந்த இடம் பேரோடு எனவும், சிறிய பகுதி விழுந்த இடம் சித்தோடு எனவும், வெண்மையான பகுதி விழுந்த இடம் வெள்ளோடு எனவும் பெயர் பெற்றன. ஈரமான தலையோடு விழுந்த இடத்தில் பிரம்மா சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். எனவே சிவபெருமான் ஆருத்ர கபாலீஸ்வரர் என பெயர் கொண்டார். நாளடைவில் இந்த லிங்கம் முட்செடிகளாலும் புதர்களாலும் மூடப்பட்டு விட்டது. ஒரு ஆயரின் பசு லிங்கத்தின் மீது பால் சொரிவது கண்டு மக்கள் புதர்கள் முட்களை அகற்றி அங்கிருந்த சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார்கள். அதன் பிறகு ஆலயம் எழுப்பி வழிபட்டார்கள். அகத்தியர் சிவன் பார்வதி திருமண காட்சி கண்ட தலங்களும் இதுவும் ஒன்று. ஊர்வசியும் ரம்பையும் சாப விமோசனம் பெற்ற தலம் இது. நெசவு தொழில் புரிந்த தாண்டவ முதலியார் சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரிந்து வந்தார். ஒரு நாள் இவரது தொண்டினை உலகறிய செய்ய சிவபெருமானே சிவனடியாராக முதலியாரை அணுகி ஒரு துண்டு நெய்து தருமாறு கேட்டார். அவரும் துண்டு நெய்து அளித்தார். அடுத்த நாள் மூலஸ்தானத்தில் உள்ள மூர்த்தியின் மீது முதலியார் நெய்து அளித்த துண்டு இருந்ததை கண்டனர். அப்போது இறைவன் அசரீரியாக, நானே சிவனடியார் உருக்கொண்டு வந்தோ முதலியாரின் பக்தியை உணரச் செய்ய இந்த அற்புதம் நிகழ்த்தினோம் என்று கூறினார். இதன் மூலம் இந்த ஆலயம் திருத்தொண்டீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தை கொங்கு கரிகால் சோழன் கட்டினார். பல்வேறு அரசர்களும் திருப்பணிகள் செய்துள்ளனர். நகரத்தார்களும் திருப்பணி செய்துள்ளனர். 1966 ராஜகோபுரம் கட்டப்பெற்றது. 5 நிலைகள் கொண்டது. கோபுரத்தின் வெளிப்பக்கம் கருட கம்பம் எனப்படும் கொடிக்கம்பம் உள்ளது. இதன் கீழே முதலை உண்ட பாலகனை சுந்தரர் உயிர்ப்பிக்கும் காட்சியும் உள்ளது. கோபுரத்தில் சுதை சிற்பங்கள் 12 ராசி வடிவங்கள் உள்ளன. ஆலயத்தின் உள்ளே தேவியருடன் சூரியன், கன்னிமூலை விநாயகர், வராணி அம்பாள், துர்க்கை, சகஸ்ரலிங்கம், 63, தட்சிணாமூர்த்தி, பஞ்சபூதலிங்கங்கள், 4, தேவியருடன் சுப்பிரமணியர், பைரவர், நவகிரகங்கள் சன்னதிகள் உள்ளன. சுவாமி கருவறையில் இடப்புறம் அல்லாமல் வலப்புறம் வாரணி அம்பாள் சன்னதி உள்ளது. முன் மண்டபத்தில் நடராஜ பெருமான், சிவகாமி அன்னையின் காட்சி தருகின்றனர். மாசி மாதத்தில் சூரிய ஒளி கருவறை மூலவராக லிங்க திருமேனியின் மீது விழுவது இங்கு சிறப்பு. பார்வதி அன்னை இங்கு மயில் குரு கொண்டு சிவ வழிபாடு செய்துள்ளார். ஈரோடு தலபுராணம், கொங்கு மண்டல சதகம், பூந்துரை புராணம், யோகி சுத்தானந்த பாரதியாரின் பாடல்கள், தெய்வ சிகாமணி கவுண்டர் எழுதிய வாரணி அம்மை வருகை பதிகம் ஆகிய நூல்கள் இந்த கோவிலின் சிறப்புகளை பகர்கின்றன. இங்கு பெண்கள் பலர் சிவத்துண்டு புரிவது சிறப்பு. பிரதோஷ, கார்த்திகை, தேய்பிறை அஷ்டமி போன்றவைகளும், தமிழ் வருடப்பிறப்பு, திருக்கார்த்திகை, நடராஜர் அபிஷேக நாட்கள், மகா சிவராத்திரி, திருவாதிரை, பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். நெசவு தொழில் அபிவிருத்தி, திருமணப்பேறு, மகப்பேறு, கல்வி வளம் வேண்டி இங்கு வழிபடுகிறார்கள். இங்கு ஆடை தானம் செய்வது சிறப்பாகும். நம் நல்வாழ்விற்கு வரமருளும் ஈரோடு ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.